நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் முக்கியமான தலைவர்களில் ஒருவர். அவர் 1897 ஜனவரி 23 அன்று ஒடிசாவின் கட்டக்கில் பிறந்தார். போஸ் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து போராடிய வீரர்கள் சங்கத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவராக விளங்கினார். அவர் முதலில் இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்தாலும் பின்னர் அதன் கொள்கைகளுடன் மோதல் ஏற்பட்டது. இதனால் அவர் தனி வழியில் விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தார். போஸ் இந்தியன் நேஷனல் ஆர்மி ஈனா அல்லது ஆசாத் ஹிந்த் ஃபவுஜ் எனப்படும் ஒரு சிப்பாய் படையை நிறுவினார். இது பிரிட்டிஷ் இந்திய அரசை ஒழிக்கும் நோக்குடன் அமைக்கப்பட்டது. இந்த படையின் மூலம் ஜப்பானிய ஆதரவு பெற்று அப்போதிருந்த பிரிட்டிஷ் ஆட்சியை களைவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். 1945ஆம் ஆண்டு ஜப்பான் தோல்வியுற்றதும் நேதாஜியின் நிலைமையானது கேள்விக்குறியாகியுள்ளது. 1945 ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஜப்பான் கிளம்பிய போது நடந்த விமான விபத்தில் அவர் இறந்ததாக கூறப்படுகிறது. ஆனாலும் அவரது மரணம் குறித்து பல விதமான அபிப்பிராயங்கள் மற்றும் அதிர்ச்சிகள் உள்ளன. நேதாஜியின் விடுதலை உணர்வு, நம்பிக்கை, தலைமையின் திறமை மற்றும் நாட்டுப்பற்றானது இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு பிரதான பாத்திரத்தை வகித்தன. அவரது துணிச்சலான முயற்சிகள் மற்றும் ஒப்பந்தமில்லாத ஆவல் இன்றும் மக்களின் நினைவில் நிலைத்திருக்கின்றன. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் வாழ்க்கையும் செயற்பாடுகளும் இந்திய சுதந்திர போராட்டத்தின் சரித்திரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவை. அவரது வாழ்வில் நிகழ்ந்த சில முக்கியமான நிகழ்வுகள் மற்றும் சேவைகள் பற்றிய தகவல்களை இங்கே கொடுத்துள்ளேன். கல்வி மற்றும் ஆரம்ப காலம். சுபாஷ் சந்திர போஸ் தனது கல்வியை பிரசிடென்சி கல்லூரி, கால்கட்டா மற்றும் ஸ்காடிஷ் சர்ச் கல்லூரி, கால்கட்டா ஆகிய இடங்களில் பெற்றார். பின்னர் பிரிட்டனில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அவர் இந்திய சிவில் சர்வீஸ் (ICS) தேர்வை முறியடித்தார். ஆனாலும் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக ICS பணியை விட்டு விலகினார். இந்திய தேசிய காங்கிரசு. 1921ஆம் ஆண்டு சுபாஷ் சந்திர போஸ் மகாத்மா காந்தியால் முன்னெடுக்கப்பட்ட நாடுவிட்டு களமேறுதல் இயக்கத்தில் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் பங்கேற்றார். பின்னர் ஜவஹர்லால் நேரு உடன் இணைந்து காங்கிரசு கட்சியின் இளைய தலைமையின் முக்கிய உறுப்பினராக உருவெடுத்தார். 1938 மற்றும் 1939ஆம் ஆண்டுகளில் அவர் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். காங்கிரசுடன் மோதல். காங்கிரசின் அமைதியான போராட்டம் மற்றும் சுதந்திரம் அடைவதற்கான மெல்லிய அணுகுமுறை பற்றி ஏற்பட்ட மோதல் காரணமாக போஸ் 1939ஆம் ஆண்டு காங்கிரசிலிருந்து விலகினார். பின்னர் ஃபார்வர்ட் பிளாக் எனும் தனித்து பிரிவு அமைத்து சுதந்திர போராட்டத்தை வலுப்படுத்தினார். ஆசாத் ஹிந்த் ஃபவுஜ் ஈனா. பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து வெளிநாட்டிற்கு சென்று 1941ஆம் ஆண்டு ஜெர்மனிய சென்று நாசி ஆதரவு பெற்றார். பின்னர் ஜப்பான் சென்றார். அங்கு ஈனா அமைத்து பிரிட்டிஷ் ஆட்சியிடமிருந்து இந்தியாவை விடுவிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். ஈனா சிறப்பாக ஒடுக்கப்பட்ட முப்படை சிப்பாய்களை கொண்டிருந்தது மற்றும் இதன் மூலமாக ஆசியாவின் பல இடங்களில் போர் நடத்தியது. மரண மர்மம். 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஜப்பான் சென்றபோது விமான விபத்தில் சுபாஷ் சந்திர போஸ் இறந்ததாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவரது மரணம் பற்றிய பல சந்தேகங்கள், தேடல்கள் மற்றும் ஆய்வுகள் இன்னும் தொடர்கின்றன. பலரும் அவரை மறைந்துவிட்டார் என நம்பியிருந்தாலும் சிலர் அவரது மரணம் பற்றி இன்னும் நம்பிக்கையுடன் கேள்வி கேட்கிறார்கள். நினைவகம். நேதாஜியின் நினைவாக பல ஊர்களில் நினைவுச் சின்னங்கள் மற்றும் பெயரிலான இடங்கள் உள்ளன. அவரின் வீரத்தையும் நாட்டுப்பற்றையும் நினைவுகூர்வதற்காக இந்திய மக்கள் அவருக்கு உயர்ந்த மரியாதை செலுத்துகின்றனர். சுபாஷ் சந்திர போஸின் வாழ்க்கை மற்றும் செயற்பாடுகள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கிய அத்தியாயமாகும். மேலும் அவரது தியாகம் மற்றும் தலைவர் திறன் இன்றும் இளைஞர்களுக்கு மாபெரும் ஊக்குவிப்பாக உள்ளது.